தஞ்சை பெரிய கோயிலை வடிவமைச்ச குஞ்சரமல்லனின் வம்சத்தை சேர்ந்தவன் தான் கணபதி சிவபதி அவர்கள். சிற்பியாம் கலைஞரும் கற்சிற்பியாம் கணபதி சிவையும் சேர்ந்து உலக வாழ்க்கை சிற்பியாம் வள்ளுவருக்காக உருவாக்கின சிலைக்கு நாம வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த திருக்குறள் விழாவை முன்னிட்டு சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முக்கடல் சூடும் குமரிமுனையில் இங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஐயன் திருவள்ளுவர் சிலையை சென்றடைய பயனடைவதற்காக படகு சவாரி வசதியை மேம்படுத்துவதற்காக 3 புதிய பயணியர் படகுகள் வாங்கப்படும். முதல் படகுக்கு தியாகத்தின் உருவாகி தொண்டின் கருவாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கடித்தளமிட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரும், 2ஆம் படகுக்கு தென்குமரியை தமிழ்நாட்டுடன் இணைக்க வலியுறுத்தி போராடி சாதனை படைத்த சாதனையாளர் மார்ஷல் நேசமணி பெயரும், 3ஆம் படகுக்கு கனடாவில் பிறந்தாலும் கண்ணீர் தமிழ் வளர்த்து வரும் திருக்குறளை மொழிபெயர்த்தும் தமிழ் இலக்கண நூலை எழுதியும் அழியா படைப்புகள் அளித்த ஜியு போப் பெயரும் என 3 பெயர்களும் அந்த படகுகளுக்கு சூட்டப்படும். 2வது அறிவிப்பு, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் திருக்குறள்ல ஆர்வமும் புலமை மிக்க ஆசிரியர்கள் பயிற்றுனர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி வழங்கி மாவட்டந்தோறும் தொடர் பயிலரங்குகள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். திருக்குறள் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறும் திட்டம் வகுக்கப்படும். இதுக்காக ஆண்டுக்கு மாவட்டம் ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். 3வது அறிவிப்பு, ஆண்டுக்கு 133 உயர்கல்வி நிறுவனங்கள்ல திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்த திட்டமிடப்படும். 4வது அறிவிப்பு, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குறள் வாரம் கொண்டாடப்படும். 5வது அறிவிப்பு, தமிழ் திறனை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான திருக்குறள் மாணவர் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும். 6வது அறிவிப்பு, திருக்குறளும் உரையும் அரசு அலுவலகங்களில் எழுதப்படுறது போல தனியார் நிறுவனங்கள் எழுதுவதற்கு ஊக்குவிக்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதோடு சேர்த்து குமரிக்கு வந்துட்டு இந்த பகுதியில் அறிவிப்பு செய்யாம நான் இருக்க முடியாது. தமிழ்நாட்டோட தென்கோடியில் அமைந்திருக்கிறது மட்டும் இல்லாம வள்ளுவர் சிலையால சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய வகையில கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். பேரறிஞர் சிலையாக இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையின இந்த வெள்ளி விழாவில் நான் மறுபடியும் சொல்றேன், திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல, திருக்குறள் வெறும் நூல் அல்ல, நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கடையமும். அது நம்மை காக்கும், நம்மை அழைக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும், நம்மை மட்டுமல்ல காவி சாயம் பூச நினைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும். தனி மனிதர் முதல் அரசு வரைக்கும் நீதிநெறி சொன்னவர் நம்முடைய வள்ளுவர் அவர்கள். நாம் செய்ய வேண்டியது பள்ளிகள்ல கல்லூரிகள்ல அரசு அலுவலகங்கள்ல திருக்குறளை இன்னும் அதிகமாக இடம்பெற செய்யணும். இது அரசுக்கான உத்தரவு மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வள்ளுவம் வாழ்வியல் நிலையாக மாறட்டும், சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும். வாழ்க கலைஞரின் புகழ், வாழ்க குரலின் புகழ். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் பொங்கல் திருநாளை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.